என் அன்பான வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷல் எபிசோட். வெளியே போகிறோம், நம்ம ஒரு அவுட்டிங், நல்ல ஒரு சஃபாரி அட்வென்ச்சர் பார்க்க போகிறோம். அது கூடவே நல்லா பசிக்கும் இல்லையா, அதனால் நல்ல ஃபுட்டும் எடுத்துகிட்டு போகணும். அதனால் ஒரு சிம்பிளான ஃபுட் வெளியே போகும்போது அவுட்டிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சில ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். நான் இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம சாப்பிடும் போது ஒரு ஐட்டமாக பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் ரேப் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம். டிப்ஸ் இது டிப்பு 2 பேர்பால் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் காரில் போகும்போது கூட நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு பேக் சைடில் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாருமே. அதனால் இது மாதிரி ஷேர் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் 2 டப்பா தனியாக செப்பரேட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ், வாட்டர் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிடலாம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எங்கே வந்திருக்கோன்னா இப்போது ஓபன் சஃபாரி பார்க். போய் அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம் இப்போது. ஸோ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம சஃபாரி பார்க் வந்திருக்கோம். இப்போ என்ட்ரன்ஸ் இருக்குது, நம்ம நுழைய போகிறோம் உள்ள. இன்னும் உள்ள நுழையில, ஆனால் வெளியவே பார்த்தீங்கன்னா அங்கே ஜீப்ராலாம் நல்லா சுற்றிட்டுருக்கு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், என்ன இது ஒரு பெரிய கொம்புலாம் வச்சுருக்கு. அனிமல்ஸ்லாம் ஃப்ரீயாக சுற்றின்னு இருக்குது. அதனால் நம்ம பத்திரமா காருக்குள்ளே தான் போகணும். இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் இருக்குது, டீர்லாம் நல்லா பெரிய பெரிய கொம்பு வச்சுருக்கு. ஸோ அனிமல் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம காருக்குள்ளே இருக்கோம். நல்லா ஹேர் வச்சுருக்கு மேலெல்லாம். நல்லா கொஞ்சம் டீர், கொஞ்சம் டாங்கி எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது ஒரு மாதிரி. வார்னிங் போட்டிருக்காங்க பாருங்கள், டூ நாட் கெட் அவுட் ஆஃப் யுவர் வெஹிக்கல். ஸோ இங்கே என்ன பார்த்துருக்கோன்னா சதர்ன் ஒயிட் ரைனோசரஸ் என்ன போட்டிருக்கோம். அந்த ரைனோசரஸ் நல்லா எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் they can run very fast. ஸோ இங்கே மாடுலாம் சுற்றிட்டுருக்கு. இது பெரிய மாடு மாதிரி இருக்குது, கொம்புலாம் வச்சுருக்கு. ஸோ யானைலாம் இருக்கீங்க பாருங்கள். நம்ம ஊர் தான் யானைக்கெலாம் ஃபேமஸ், சென்னையில் தான். பட் இங்கே கொஞ்சம் ரேராக தான் பார்க்க முடியும். அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க, சில ஏஷியன் எலிஃபென்ட்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே பிக்னிக் மாதிரி, அவுட்டிங் மாதிரி இந்த மாதிரி வரும்போது மெயினாக சாப்பாடு நமக்கு அவ்வளோவா வெளியே கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு தான் நம்ம வீட்லேயே நம்ம பேக் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ணியிருந்த ஐட்டம்ஸ்லாம். ஸோ நம்ம என்ன ஐட்டம்ஸ் பார்த்தோம், என்ன சாப்பிட போகிறோம், அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக ஈஸியாக நம்ம பெருசாக ஸ்பூன்லாம் வச்சு பிளேட்லாம் வச்சு சாப்பிட முடியாமல் ஈஸியாக ஃபிங்கர் ஃபுட் கையிலேயே சாண்ட்விச் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இங்கே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் காலைல பண்ணோம் நல்லா. ஸோ அது நல்லாயிருக்கு, அந்த ஸ்நாக் அப்படியே சாப்பிட்லாம். இப்போ ரெடியாக ஃபுட்டு கிடைக்குன்ற போது கரெக்டாக சாண்ட்விச்சஸ்லாம் நமக்கு இருக்கனால எதுவும் நம்ம கவலைப்படாமல் ஈஸியாக சாப்பிட்டுடலாம். இது பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அழகாக எனக்காக நான் சிக்கன் சாண்ட்விச் பண்ணியிருந்தேன். அதை நான் சாப்பிட போகிறேன் இப்போது. ஸோ இதில் நல்லா சீரட் ப்ரெட்டு, லெட்யூஸ், குக்கும்பர், சிக்கன், டொமேட்டோ இதெல்லாம் போட்டு அது கூட ஸ்வீட் சில்லி சாஸ் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோடய சாண்ட்விச் முதல்ல இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். மற்ற ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் ஃபில்லட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு இதை குக்கரில் வேக வச்சு வச்சுக்கோங்க. ஸோ சிக்கனை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோம், அதனால் இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு எக்ஸஸ் தண்ணி இருந்தால் கூட நீங்கள் அதை ஊற்றி ட்ரைன் பண்ணிவிட்டு வெறும் சிக்கன் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப மசாலாலாம் போட போதில்ல. அதனால் இது உங்கள் ஆப்ஷன் தான். ஆக்சுவலாக நீங்கள் வேணும்னா பிளாக் பெப்பர், மிளகுத்தூள் அது போட்டுக்கலாம். நம்ம அப்படி இல்லைன்னா ஸ்வீட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். இல்லை நல்லா காரமாக வேணுன்னா உங்கள் சில்லி சாஸே போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு என்ன சாஸ் மாதிரி வேணுமோ நீங்கள் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா சிக்கன் மேலே. நான் ஸ்வீட் சில்லி சாஸ் போட்டு போகிறேன் இன்றைக்கி. சீரட் ப்ரெட் எடுத்துருக்கேன். ஸோ 2 சாண்ட்விச் மாதிரி பண்ணி போகிறேன். அதிலே நமக்கு 4 பார்ட் கிடைக்கும், 4 ஹாஃப்ஸ். ஸோ 2த்துக்கு நடுவில் லெட்டிஸ், நார்மலாக பர்கர் மாதிரி பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம் சாண்ட்விச்சஸ். ஸோ 2 லெட்டிஸ் வச்சுக்கலாம். அது மேலே கொஞ்சம் டொமேட்டோ,
இந்த மெலிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கும்பர் அது ஒரு 4 பீஸ் வச்சுக்கலாம். சிக்கனை வைக்க போகிறோம், நம்ம வெஜிடபிள்ஸும் வைக்கிறோம். இது நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் ஆப்ஷன் வேணும், நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் என்ன சாஸோ பெப்பரோ வந்து அந்த சிக்கனில் லேசாக அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆனதுக்காரமாக நம்ம எடுத்து நம்ம சாண்ட்விச்சில் வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 4 பீஸ் மேலே வச்சுக்கோங்க. இன்னொன்று வச்சுக்கலாம். சென்டரில் 4 பீஸ். சால்ட் வந்து எக்ஸ்ட்ரா வேணுன்னா இப்போவும் போட்டுக்கலாம் நீங்கள், இல்லைன்னா சிக்கன் வேகும் போதே கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம சால்ட் வேணும்னா விட்டுலாம். நம்ம போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் லேசாக. இது அப்படியே வந்து நம்ம நல்லா டைட்டாக வந்து அலுமினியம் ஃபாயிலில் wrap பண்ண போகிறோம். ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அப்போ நல்லா அழகாக இருக்கும். அப்படி நம்ம அப்புறமா ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். இது அப்படியே டைட்டாக வந்து அலுமினியம் ஃபாயிலில் wrap பண்ணிடலாம். ஓகே, சாண்ட்விச் சாப்பிட்டே வந்து நான் என்ன பார்த்துருக்கேன்னா, இங்கே ரைனோசார்ஸ் இருக்குது பாருங்கள். நல்லா ரைனோசார்லாம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கு. கொஞ்சம் நல்லா மதியானம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குது போல் இருக்குது. இதுமாதிரி ஓப்பனாக ஸ்பேர் இருக்கிறதா வந்து சஃபாரி. ஏன்னா அதுக்கு வந்து நமக்கு தனியாக நடுவில் ஃபென்ஸ் போடலை. அதனால் சம்டைம்ஸ் அதுக்கு மூடு இருக்கும்போது நேராக காருக்கு வரும். இப்போ வந்து அதெல்லாம் அதோட ஷெட்லேயே உட்காந்துருக்கு. அதனால் தூங்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் போய் வேறு அனிமல் பார்க்கலாம். இப்போது சிங்கத்தோடைய குகையில் நுழைய போகிறோம். போய் சிங்கம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரீயாக எங்கேயா தூங்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே 2 கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம கேட் திறக்குது, அதனால் நம்ம உள்ளே போகிறவங்க சிங்கம்லாம் வெளியே போகக்கூடாதுக்காக நல்லா செக்யூரிட்டிக்காக 2 கேட் வச்சுருக்காங்க. ஒரு கேட் திறக்கும் போது இன்னொரு கேட் மூடிடும். அப்புறமா இந்த கேட் ரிலீஸ் பண்ண அப்புறமா அந்த கேட் வழியாக வருவாங்க. ஸோ நம்ம கேட் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம உள்ளே போய் சிங்கத்தை தன் குகையில் சந்திக்கலாம். வாங்க. லைன்ஸ் roam free in this reserve. ஸோ எந்த டைமில் வேணால் சிங்கம் வரலாம் இப்போது. அதனால் அதை எதிர்பார்த்துனே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கம் உட்காந்து நல்லா போஸ் கொடுத்துட்டுருக்கு. எல்லோரும் காரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே பாஞ்சிடலாம் கார் மேலே. நான் கிட்ட போய் க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். ஸோ இங்கே 2 லைன் இருக்குது பாருங்கள். வாட்ச் பண்ணலாம். ஒன்று நல்லா உட்காந்து இருக்கு. சரி பாருங்கள், லைன் பாருங்கள். லைன் நல்லா அந்த இது பிரான்ச் மேலே அப்படியே ஏறுது. ஸோ சுற்றி கார்ஸ் இருக்குது. பட் கார்ஸில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு பாடு 2 விளையாடிட்டு இருக்கு. அந்த லைன்ஸ் 2. இது வந்து ஃபீமேல் லைன், மேன் இல்லை தலை ஃபேஸில். மெயினாக வந்து நமக்கு காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம். ஸோ சிங்கத்தை தான் மெயினாக நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதுவும் ரொம்ப க்ளோஸ்அப்பில் போய் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கார்லேருந்து சிங்கம் அழகாக போஸ் கொடுத்துட்டுருக்கு. இப்போது இங்கே பாருங்கள், நல்லா உட்காண்ட்ருக்கு. நம்ம போய் இங்கேருந்து ஒரு கை காட்டலாம். ஒரு சிங்கம் தூங்கின்னு இருக்கு, ஒரு சிங்கம் வந்து எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மூடு இருக்கும்போது வேறு கார்கிட்ட கூட வந்து கார் மேலே கூட ஏறும். இப்போ வந்து அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது. ஸோ இப்போ 2 லைனும் முடிச்சிச்சு, அழகாக பார்த்துட்டு இருக்குங்க. இங்கே 2 லைன் இப்போ எழுந்து ஆடுது, விளையாடுதுங்க 2ம். அங்கங்கே வந்து காரை நிறுத்திட்டு அனிமல்ஸ் வாட்ச் பண்ணலாம். அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஜேர்னியை. ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து நல்ல லைன் வாட்சிங் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா விளையாடிட்டு இருக்குங்க 2 சுற்றி. இதுமாதிரி நம்ம அவுட்டோர் ட்ரிப்ஸ் வரும்போது குவிக்காக இதுமாதிரி ஃபிங்கர் ஃபுட் எதாவது நான் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது. ஸோ ஈஸியாக அதுமாதிரி நான் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள். நான் பண்ண வீடியோ முன்னாடி வரும் உங்களுக்கு. இப்போது ஹலூமி சீஸ் எடுத்துருக்கேன் நான். இது நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை ஃபெட்டா சீஸ் அது மாதிரி எடுக்கலாம். நீங்கள் கோட் சீஸ் எடுத்துக்கலாம். ஆலிவ்ஸ் எடுத்துக்கலாம். நான் நல்லா ஸ்டஃப்டு ஆலிவ்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் ஆலிவ்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டஃப்டு ஆலிவ்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு சின்ன டூத் பிக்கில் வந்து குத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சோண்டு லேசாக ஆயில் போட்டு போகிறோம். எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன்.
இது கூட வந்து கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வந்து சால்ட். இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி இதில் போட போகிறோம். நம்ம இதை வந்து நம்ம சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ்க்கு. ஸோ நம்ம ஹல்வி சீஸ் கட் பண்ணி போட்டுட்டு அது கூட வந்து ஆலிவ்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்க தான் வந்து நம்ம இந்த ஆயிலும் பெப்பரும் போடுறோம். இதை வந்து ஒரு ஸ்டிக்கில் குத்திக்கலாம். சும்மா நம்ம எங்கேயா வெளியே போகும்போது அப்படியே ஒரு ஸ்நாக்காக இருக்கும் நல்லா. அதனால் 2 சீஸ், அது கூட வந்து நான் சென்டரில் வந்து ஒரு ஆலிவ்ஸ் வச்ச மாதிரி பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள், புளி வந்திருக்கு, புளி உட்காந்துருக்கு மேலே. அதனால் அது கார்கிட்ட வரல. நம்ம அப்படியே இங்கேருந்து கார்லேருந்து ஒரு ஹலோ சொல்லலாம். These animals bite. Keep windows closed. Okay, பத்திரமா இருக்கலாம். ஸோ ஜன்னல்லாம் மூடிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், அங்கே என்ன கருப்பாக இருக்குது, அது வந்து ஒரு பேர் உட்காண்டிருக்கு. அனிமல்ஸ்லாம் கார்கிட்ட வராமல் அது பாட்டு சைலண்ட்டாக இருக்குங்க. மூடு இருக்கும்போது சம்டைம்ஸ் வரும். பேர் கொஞ்சம் திரும்ப மாட்டேங்குது. போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்களா, ஒயிட் வூல்ஃப் ஓடிட்டுருக்கங்க. பாருங்க, சென்டரில் ஒரு நல்ல ஒரு கருப்பு பேர் நல்லா நின்றுருக்கு. கரடி. ஸோ அங்கே ஃபேமிலியாக பாருங்கள், 2-3 கரடி இருக்குது. எல்லாம் குதிச்சு விளையாடிட்டு இருக்குங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல. இந்த பக்கம் 2 வந்து எல்லாம் 3 விளையாடிக்கிட்டு இருக்குங்க. இங்கேயும் கரடி நல்லா மரம் ஏறுது நல்லா. என் ஃப்ரெண்ட் இன் டீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட் ஸ்டோரியில் வருமே. மரத்து மேலே போய் ஒருத்தன் ஒளிஞ்சிப்பான், கரடி வந்தால் மரம் ஏறாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மரம் ஏறுது பாருங்க நல்லா. நல்லா ஜம்ப் பண்ணி அப்படியே மேலே ஏறிச்சு. அங்கே ஒரு கரடி நல்லா பிரான்ச் மேலே நிற்கிது. ஸோ அங்கே எலிஃபெண்ட்ஸ்லாம் நல்லா விளையாடிட்டுருக்கு. பேபி எலிஃபெண்ட்டும் இருக்காங்க, பெரிய எலிஃபெண்ட்டும் இருக்குது பாருங்கள். அந்த எலிஃபெண்ட்டோட ட்ரங்க்கில் மட்டுமே 10,000 மசில்ஸ் இருக்கான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். ஸோ இப்போ நம்ம லைன் ஏரியாவிலேருந்து வெளியே போயிட்டுருக்கோம். அங்கே தூரமாக பார்த்தீங்கன்னா ஜிராஃப்லாம் இருக்குது, ஒட்டகச்சிவிங்கி. அதனால் அதை போய் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஸோ இங்கே ஜிராஃப்லாம் கூட்டமாக இருக்குது. நல்லா நீட்டாக கழுத்து பாருங்கள், நீட்டாக இருக்கு. ஸோ எல்லா ஜிராஃபும் வந்து இங்கே நின்றுட்டுருக்கீங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல நின்றுருக்குங்க. ஒரு சின்ன ஃபென்ஸ் போட்டிருக்கான், ஆனால் அதுங்களால தாண்டி வர முடியும். பட் எல்லா கார்ஸும் சுற்றி நின்று பார்த்துட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், அந்த வேனில் பாருங்கள் ஸ்பெஷல் விஐபி டூர்ஸ் கூட இருக்குது. கிட்ட போய் காட்டுவாங்க. நம்மளே ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரலைன்னா கூட அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு முன்னாடி அங்கே ஒரு சஃபாரி வேன் போயிட்டுருக்கு. மற்றவங்க எல்லோரும் வந்து அவங்க நார்மல் கார்லேயே போயிட்டுருக்காங்க. அதனால் கேமஃப்ளாஜ் பண்ணி அதுலேயே அந்த கலர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அனிமல்ஸ் வந்து ரொம்ப கிட்ட வராமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ரொம்ப க்ளோஸ்அப்பில் போய் காட்டுறாங்க அதை. இப்போ நம்ம கூட இங்கே பாருங்கள், இங்கே ஃபென்ஸே இல்லை ஜிராஃப் நடுவில். ஸோ இந்த கிட்ட வரும் ஜிராஃப்லாம் இந்த ஏரியாவில். அந்த ஸ்பெஷல் வெஹிக்கிளில் போய் கிட்ட போய் ஜிராஃபியை பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு வராங்க. வெஹிக்கிள் பார்த்தோன்னா அந்த ஜிராஃபியில் கிட்ட போகுது.
ஃபேமிலியை வந்து அந்த ஜிராஃபிக்கெலாம் ஃபுட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கிட்ட போய் அதே எடுத்து கலெக்ட் பண்ணிடுங்க ஒன்று ஒன்றா. இட்ஸ் ஸோ நைஸ் டு வாட்ச். எல்லாம் க்ளோஸ்அப்பில் போய் எப்படி அதுக்கு ஃபீட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நல்லா கேரட் ஸ்டிக்ஸும் வந்து குக்கும்பர் ஸ்டிக்ஸும் நம்ம வீட்டில் வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம். ஹோம்மேட் ஹோமஸும் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை நம்ம நல்லா பண்ணி சாப்பிட்லாம். இப்போது இது எப்படி பண்ணணும்னு நீங்கள் போய் பார்த்துருவாங்க. நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எப்பவுமே வந்து நம்ம வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இந்த மாதிரி கேரட்டை வந்து இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் ஸ்டிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஒன்றுத்தையும் வந்து 4-5 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து குக்கும்பரையும் வந்து இப்போ கட் பண்ண போகிறேன். ஸோ கேரட் ஸ்டிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குக்கும்பர் வந்து நம்ம தோலோடு எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு 1 3 4 இதுமாதிரி சின்ன பண்ணிக்கலாம். எடுத்து டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம கேரட்டு குக்கும்பரை வந்து நல்லா அழகாக ஸ்டிக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம இது நல்லா நம்ம சாப்பிட்லாம். ஆனால் சும்மா சாப்பிட்றத விட வந்து கொஞ்சம் நல்லா டிப் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வந்து நான் ஹியூமஸ் டிப் பண்ணிகிட்ருக்கேன். இது டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி சன்னா இல்லை வேறு மூக்கடலில் பண்ணலாம். ஸோ நான் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன்னா வந்து நல்ல ஒரு சார் கிரில்டு பெப்பர் பிளாக் இந்த நான் வந்து வாங்கி போட்டிருக்கேன். இப்போது நீங்கள் வந்து அடுப்புலையும் பண்ணலாம். நம்ம ரெட் பெப்பர் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை பீஸஸாக போடலாம். இல்லை இந்த மாதிரி ரெடிமேடாக போடலாம். ஸோ அது கூட வந்து நான் ரெட் பெப்பர் இந்த மாதிரி போட்டிருக்கேன். கூட இப்போ நம்மளுடைய மிளகு, உப்பு, அப்புறம் லெமன், அப்புறம் எள்ளு இதெல்லாம் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் அதையும் வந்து ஒரு 4 கிள்ளி போட்டிருக்கேன் காரத்துக்கு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ½ லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் ஒரு புளிப்பு தன்மை வரத்துக்கு. இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸில் அரைச்சிட போகிறோம். ஸோ இந்த டிப் நல்லாயிருக்கும். இது நம்ம டிப் பண்ணி சாப்பிடலாம். ஸோ நம்ம இது மாதிரி வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து வேணால் அந்த யோகட் போட்டுக்கலாம், இல்லை க்ரீக் யோகட்டும் போட்டுக்கலாம், நார்மல் யோகட்டும் போட்டுக்கலாம். அது தயிர் நல்லா கட்டி தயிர் கொஞ்சமாக வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் இது கூட வந்து எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் அது வந்து ஒரு மூடி ஊற்றணும். இப்போ வந்து நம்மளுடைய டிப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது பேக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக ஊற்றிக்கலாம். இப்படி கட்டியாக இருக்கும்போது தான் வந்து நல்லா நம்ம எடுத்து ஒரு கேரட் எடுத்து நல்லா நம்ம இப்படி டிப் பண்ணி இப்படி சாப்பிட்லாம். இது கூட வந்து நான் இந்த மாதிரி கிராக்கர்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். இதெல்லாம் மிக்ஸ்டு பேக்கெட்டாகவும் கிடைக்குது, தனித்தனியாகவும் கிடைக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வருது. நல்ல தின் பிஸ்கெட்ஸ் மாதிரி இருக்கும். இதே நம்ம இந்த மாதிரி மேலே இருக்க கொஞ்சம் அப்ளை பண்ணி இது கொஞ்சம் ஒரு பிஸ்கெட் மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்டு நல்லா இருக்கும். அப்படியே இந்த கேரட் ஸ்டிக்ஸை நான் என்ஜாய் பண்ணும்போது நிறைய மங்கீஸ் பார்க்குறோம். நம்ம இங்கே சுற்றி மங்கீஸ் இருக்குது, குட்டி குட்டி மங்கீஸ்லாம் ஓடுது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அது வந்து கொஞ்சம் கார் மேலே கூட ஏறும், சம்டைம்ஸ் விளையாடும், இல்லைனா இங்கே ஃப்ரீயாக வந்து அதை ரோம் பண்ணிகிட்ருக்கோம். அதை ரெடி பண்ணி பார்ப்போம். நீங்கள் அதுக்குள்ளே வந்து வீடியோ பார்த்துவாங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம சன்னா மூக்கடலை இதை வந்து நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நல்லா இதை வச்சு நம்ம வந்து 2 ஐட்டம் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா வந்து சும்மா தாளிச்சிக்கு போகிறோம். நம்ம கொஞ்சம் நல்லா கேரட் தூள் போட்டு ஒரு நல்ல ஒரு சாலட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் மூக்கடலை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம், அதை எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சாலட் மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நம்ம சுண்டல் மாதிரியும் பண்ணலாம், இல்லை மிக்ஸ்டாகவும் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி. நமக்கு என்னென்னா வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் இது நல்லாயிருக்கும், நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இல்லை. அதனால் வந்து நம்ம ரொம்ப இதை மசாலாலாம் போடாமல் அப்படியே சாப்பிட்லாம். அதுக்கு தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதை லேசாக கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு அது கூட வந்துட்டு ஒரு சுண்டல் லேசாக வதக்கிட்டு ஒரு கேரட் துருவி வச்சுருக்கோம். இந்த கேரட் துருவல் போட்டுட்டு ஒரு ½ லெமன் அதை ஸ்பீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு போகிறோம். அதை வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் வந்து மாங்காய் துருவி போடலாம், தேங்காய் துருவி போடலாம். அப்படி இன்னும் நல்லா நீங்கள் ப்ராப்பர் சுண்டலாக பண்ணலாம். அப்படி சுண்டலாக பண்ண வேண்டாம்னா வந்து இந்த கடுகு உளுத்தம் பருப்பு ஸ்டெப்பை விட்டுட்டு அதுக்கு பதிலாக வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு நீங்கள் சாலட் மாதிரி எடுத்து போகலாம். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சாச்சு. அது கூட வந்து நம்மளோட சன்னா போட்டு லேசாக அப்படி டாஸ் பண்ணுங்கள். அது வேக வைக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் வந்து உப்பு போட்டு வேக வைக்கலாம். ஈக்குவல் அமௌண்ட் கேரட்டும் போட்டுக்கோங்க, ஏன்னா நல்லது கேரட்டும் சாலடுக்கும். அது லேசாக டாஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ரொம்பவும் வதக்கவும் கூடாது. நம்ம லேசாக பண்ணி டாஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ½ லெமன் போட்டு ஸ்பீஸ் பண்ணலாம்.
நல்ல ஒரு ஹெல்த்தி ஃப்ரெஷ் சாலட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே கார்ஸ்லாம் க்யூ ஆகிருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா மங்கீஸ்லாம் ஓடி வந்துருக்கு. நடுவில் பாருங்கள், இங்கே பாருங்கள், கார் மேலே ஏறி உட்காந்துருக்கு. இங்கே ஒரு மங்கி. அங்கே வந்து இன்னொன்று ரோடை பிளாக் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கு, நடு ரோட்டில் உட்காந்துருக்காங்க இன்னொரு மங்கி. இது நல்லா க்ளோஸ் அப் லுக்குங்க. எல்லாரையும் உட்காந்து வாட்ச் பண்ணுது இந்த மங்கி. மங்கியை வச்சு நான் ஓட்டுறாங்கங்க. அது இறங்க மாட்டேங்குது அந்த கார்லேருந்து. மங்கி கார்லேருந்தா இறங்கி ஜம்ப் பண்ணி குதிச்சிச்சு. இன்னொரு பேபி மங்கி பாருங்கள், அது கார் குதிச்சு ஓடுதுங்க. இது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணோம். நல்ல குறுக்கு வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே பாருங்கள், வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. இன்னொரு மங்கி அந்த காரில் உட்காந்துருக்கு. அந்த காரில் அங்கேருந்து இறங்க ட்ரை பண்ணுது. ஸோ மங்கி வந்து காரில் ஊர்வலம் போகுது, நம்மளும் கூட போகலாம். அது வந்து சுற்றி காட்டுது, அதுவும் ஏறி போகலாம் நம்ம. என்னோடய பீனட் பட்டர் அண்ட் ஸ்ட்ராபெரி ஜாம் போட்ட நல்ல சாண்ட்விட்சு. இது நல்ல காம்பினேஷன். நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்க ரெடி பண்ணிட்டு. ஸோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துன்னு போகலாம். நல்லா ஃபீலிங்காக இருக்கும், சாப்பிட்லாம் லன்ச் டைமில். பீனட் பட்டர், வேர்க்கடலையில் பண்ணுற பட்டர், ஸ்ட்ராபெரி ஜாம், நல்ல ஒரு காம்பினேஷன். எனக்காக ஸ்பெஷலாக நான் ஒரு சாண்ட்விச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சைடில் வந்து நல்லா இந்த மாதிரி பீனட் பட்டர் போட்டு தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சைடில் நல்லா ஸ்ட்ராபெரி ஜாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் இந்த சாண்ட்விச். ஸ்மால் பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக அப்போ சாப்பிட முடியும். வெளியே போய் சாப்பிடும் போது வந்து ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் ஈஸி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ 4 ட்ரையாங்கிள்ஸாக பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2 எக்ஸ் உடச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் சுகர், அது கூட வந்து மில்க் ஒரு அரை கிளாஸ். இது மூணுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு டவா வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட்டில் பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌன் ப்ரெட்லேயும் பண்ணலாம், ஒயிட் ப்ரெட்லேயும் பண்ணலாம். ஒயிட் ப்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் நல்லாயிருக்கும். பட் வந்து ப்ரௌன் ப்ரெட் தான் வந்து ஹெல்த்தி. இப்போ பேன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ப்ரெட்டை வந்து டிப் பண்ணலாம். நல்லா 2 சைட்லேயும் நல்லா போடுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு போட்டுலாம். இது வந்து கொஞ்சம் ஜென்டிலாக பண்ணணும் நீங்கள். ஏன்னா ப்ரெட்டு வந்து ரொம்ப நேரம் அப்படியே நம்ம பாலில் ஊற வச்சுருந்தா ரொம்ப இதுவாகிடும். அதனால் கொஞ்சம் டெலிகேட்டாக பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி முட்டையை ஒரு 2 டைம்ஸ் இப்படி பண்ணி எடுத்துகிட்டு போட்டுலாம். ஸோ 2 சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போது திருப்பி போட்டு எடுத்துருங்க. நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அழகாக கட் பண்ணிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். அப்புறமா மான்கள்லாம் இருக்காங்க. இது இங்கே பாருங்கள், இன்னும் க்ளோஸ்அப்பில் இங்கே நிறைய மான்கள் இருக்குது. நம்ம ஓரளவுக்கு இன்றைக்கி அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டோம். பிக்னிக்கும் நல்லா சாப்பிட்டோம். நீங்கள் அதோட எப்படி பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்க. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு வந்து நல்லா இந்த அனிமல்ஸ்லாம் பாருங்கள், கொம்பெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக புள்ளி மான், புள்ளி போட்டிருக்கு. நல்லா நல்ல ஒரு என்ஜாயபிள் வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய். ஓகே, பாய் சொல்லியாச்சிங்க.